Hi friends, welcome to my channel. தினம் 5 கேள்வி சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம 5 கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இந்த 5 கேள்விகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸை மட்டும் பார்க்காம ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்கிறதுன்னு சொல்லுவேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா புக்கில் இல்லாத கொஷின் ஆன்சர் பாயிண்ட்ஸையும் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம்ரான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த அந்த சம்ரான் கிளர்ச்சினா அதோட தொடர்புடையவர் யார் அப்படின்றது வந்து இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ கதர் கட்சினா அதோடைய தொடர்புடைய யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ சம்ரான் கிளர்ச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ சம்ரான் கிளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு காந்திஜி என்ன பண்ணியிருப்பார், அதில் தான் வந்து அகிம்சையை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பாரு. அது எப்போ எங்கே இருக்குது சம்ரான் அப்படின்ற பகுதி வந்து நம்ம பீகாரில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு தென்னாப்பிரிக்காலேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு கிளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு காந்திஜி தலைமை ஏற்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சம்ரான் கிளர்ச்சி தான் வந்து ஃபஸ்ட்டு தலைமை ஏற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ 1915 வந்திருப்பாரு. 17 தான் பார்த்தீங்கன்னா சம்ரான் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். அப்போ சம்ரான் கிளர்ச்சின்றது யாருடைய தொடர்புடையது? காந்திஜியோட தொடர்புது. அப்போ கண்டிப்பாக இது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது கதர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கதர் கட்சி அப்படின்றது யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. வந்து லாலா ஹர்தயால் அப்படின்றது வந்து தொடங்கியிருப்பார். கரெக்டாக 1913 வந்து தொடங்கியிருப்பார். ஸோ கதர் கட்சி அப்படின்றது என்ன 1913 லாலா ஹர்தயால் தான் வந்து தொடங்கியிருப்பார். வேறு என்ன இவரை பற்றி சொல்லணும்னா கதார் அப்படின்ற பத்திரிகையை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து அந்த கதார் பத்திரிகை வந்து 1913 வந்து அந்த சான் பிரான்சிஸ்கோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியாயிருக்கும். அங்கேருந்து தான் வந்து அந்த கதார் அப்படின்ற அந்த பத்திரிகையை வந்து சான் பிரான்சிஸ்கோவில் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவர் இந்த லாலா ஹர்தயாலும் பார்த்தீங்கன்னா அவர் சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்தவர் தான். ஸோ அதனால தான் வந்து அங்கேருந்து தான் வந்து அந்த பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கதார் கட்சி பற்றி. அப்போ கதார் கட்சி அப்படின்றது 1913 தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் வந்து தொடங்கியிருப்பார். 13 தான் சான் பிரான்சிஸ்கோலிருந்து அந்த கதார் கட்சி அப்படின்ற அந்த பத்திரிகை கதார் அப்படின்ற பத்திரிகை வந்து வெளிவந்திருக்கும். ஸோ இது வந்து கதார் கட்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் கணபதி பண்டிகை அப்படின்னா யார் தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். அப்போ கதார் கட்சி லாலா ஹர்தயால் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கணபதி பண்டிகை அப்படின்றது வந்து பாலா கங்காதர திலகருடைய தொடர்புடையது. ஸோ கணபதி பண்டிகையை ஃபஸ்ட்டு பாலா கங்காதர திலகர் பார்த்தீங்கன்னா 1893 வந்து கொண்டாடி இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அவர் வந்து பாலகங்காதர திலகர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். கரெக்டாக? ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்களுடைய ஒற்றுமை உணர்வை வந்து மேம்படுத்தணும், அதே மாதிரி சுதந்திர போராட்டத்துடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கணபதி பண்டிகையை ஃபஸ்ட்டு 1893 வந்து அவர் வந்து கொண்டாடி இருப்பார். ஒரு பொது விழாவாக வந்து கொண்டாடி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாலகங்காதர திலகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் வந்து யார்? ஒரு தீவிரவாதி. ஓகே ரைட்டாக? அதே மாதிரி இந்த முக்கியமான லால் அப்படின்னு சொல்கிறதுல இவரும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிப்பார். அதே மாதிரி அனிபெசன்ட் கூட சேர்ந்து பின்னாடி என்ன பண்ணியிருப்பார்? ஒரு தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி அப்போ கணபதி பண்டிகை வந்து தவறாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது யார் தொடங்கியிருப்பாங்கன்னா அனிபெசன்ட் அப்படின்றவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 1893 அப்படின்ற ஒன்றுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆன்சர் வந்து நீங்கள் இதிலேயே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 1893 தான் பார்த்தீங்கன்னா கணபதி பண்டிகை வந்து ஃபஸ்ட்டு திலகர் வந்து தொடங்குறாரு. அதே 1893 தான் அனிபெசன்ட் பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அனிபெசன்ட் அயர்லாந்துலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வராங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற விவேகானந்தர் பார்த்திங்கன்னா சொற்பொழிவாட்டுறதுக்காக போயிருப்பார். கரெக்டுங்களா? அமெரிக்கா வந்து போயிருப்பார். ஸோ இது வந்து இந்த அமெரிக்காவில் சிகாகோ மாநாடு நடந்திருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து 1893 சுவாமி விவேகானந்தர் இங்கேருந்து போயிருப்பார். அயர்லாந்துலேருந்து அனிபெசன்ட் அம்மையார் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்கள் 1893 வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னாலே அனிபெசன்ட் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணி தான். ஸோ பின்னாடி இந்தியாவுக்கு வந்து பிரம்மஞான சபை அப்படின்றத தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிற அந்த பிரம்மஞான சபைக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தலைமை வந்து வகிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க தி காமன்வெல்த் அப்படின்ற ஒரு வாராந்திரியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தி காமன்வெல்த் அப்படின்ற ஒரு வாராந்திரியை வந்து 1914 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ காமன்வெல்த் அப்படின்னா இது எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம்னா வீல் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 வீலர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வீல் அப்படின்னாலே 4 வீலர், ஒரு வண்டிக்கு 4 வீல் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது காமன்வெல்த் அப்படின்னா ஒரு வண்டிக்கு 4 வீல் வந்து இருக்கும். அது வந்து எப்பயுமே அனிபெசன்ட் வந்து 1993 வராங்கன்னா 1900 தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிரம்மஞான சபைக்கு வந்து அந்த பீரியடில் தான் வந்து தலைமை வகிப்பாங்க. அப்போ 1900
1900 சம்திங்கில் வரும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே 1915 பார்த்திங்கன்னா ஹவ் இந்தியா ரஃப்ட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஹவ் இந்தியா ரஃப்ட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃப்ரீடம்னாலே நமக்கு என்ன கிடைச்சது? ஆகஸ்ட் 15 கிடைச்சது. அப்போ ஃப்ரீடம்ன்ற வார்த்தை வந்தாலே கடைசியில் வந்து 15 அப்படின்றது வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ காமன் வீடுனா ஒரு வண்டிக்கு 4 வீல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீடம் அப்படின்னு வந்துச்சுன்னா 1915 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது சொல்லுவாங்க. அதையே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய கடினமான தருணம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான வாய்ப்புக்கான தருணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன சொல்லலாம் அவங்கள பற்றி அப்படின்னா இந்தியாவுடைய விசுவாசத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய விடுதலை அப்படின்ற பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா பிபி வாடியா, அருண்டேலு இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவங்களை வந்து ஒரு டைம் 1917 ஜூனில் பார்த்திங்கன்னா 1917 ஜூனில் வந்து இவங்களாம் கைது செஞ்சுருப்பாங்க ஆங்கிலேயர்கள். கரெக்டாக ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஊட்டியில் வந்து இவங்க கைது செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கைது செஞ்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்கள வெளியே விடணும் அப்படின்றதுக்காக தனக்கு வழங்கின அரச பட்டமான நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். ஸோ அன்னி பெசன்ட்டு, ஜார்ஜ் அருண்டேலு இவங்களெல்லாம் வந்து ஊட்டியில் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் அவருக்கான வழங்கின நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். ரவீந்திரநாத் தாகூரும் தனக்கு வழங்கின நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். அது எப்போ அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 100% வெளிவிடணுன்றதுக்காக நைட்வுட் படத்தை திறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்றவர். ஸோ அப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா திலகர் என்ன பண்ணியிருப்பார்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுத்துக்கு வந்து ஒரு அழைப்பும் வந்து விடுத்திருப்பார். ஸோ அதனால் அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கைது செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து தன்னாட்சி இயக்கம் 100% பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்துக்கு பிரச்சாரம் செய்தார். எந்த மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1907 வாக்குகள் 1907 1908களில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் சேர்ந்துட்டு கடற்கரையில் தூத்துக்குடி கடற்கரையில் டெய்லியுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கோரல் பருத்தி நூற்பாலை அந்த தொழிலாளர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த வருஷம் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதை பற்றி புகழ்ந்து அரவிந்த் கோஷ் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து நமக்கு சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்த ஒரு முதல் அடி. ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச இந்திய தொழிலாளி கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஷ் வந்து அதை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கான கொஷின். இதுக்கு அப்போ ஆன்சர் என்னென்னா பிப்ரவரி அண்டு மார்ச்சில் தான் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது வந்து உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து என்னன்னா எப்பயுமே இந்த மாதிரி கூற்றுகள் வந்து சரியாக இருக்கான்னு கேட்டால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து அதை வந்து பிக் பண்ணிடலாம். ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக. இதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது வந்து 3 கூற்றுமே வந்து சரிதான். 76 தான் பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. ஸோ அதில் வந்து சுதந்திரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளுடைய கல்விக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்பம் வந்து அளவாக இருந்தது அப்படின்றது வந்து 3மே வந்து ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சத்யஜோதக் சமாஜ் 1873 தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சத்யஜோதக் சமாஜ் அப்படின்றது தொடங்குனது யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே தான் தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா உண்மையை தேடும் சங்கம் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா சத்தியம்னா உண்மையில், அப்போ உண்மையை தேடும் சங்கம் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1873 வந்து இதை தொடங்கினாங்க. ஸோ இந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1873 அப்படின்றது வந்து இந்த 7 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7 மலை 3 வேலையுமே சத்தியம் தான், 3 வேலையுமே சத்தியம் மட்டும் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 7 மலைனா 7 ஞாபகம் வச்சுங்க. 3 அப்படின்னா 3 வேலையுமே அவன் என்ன பண்ணுவான்? சத்தியம் மட்டும் தான் பேசுவான், அதாவது உண்மையை மட்டும் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியம்னா உண்மை. அப்போ ஜோதிராவ் பூலே வந்து 1873 சத்யஜோதக் சமாஜ் அப்படின்றது வந்து தொடங்கினார். அவருக்கு அந்த சங்கத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா உண்மையை தேடும் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜோதிராவ் பூலே எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து சேர்ந்தவர். இவர் வந்து பிராமண இயக்கத்துக்கு எதிராக வந்து போராடியவர். கரெக்டுங்களா? அடுத்தது வேறு என்னெல்லாம் எதுனா குலாம்கிரி அப்படின்ற அடிமைத்தனம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். குலாம்கிரினா அடிமைத்தனம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி இவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே. இவங்க ஜோதிராவ் பூலேவுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. அவங்க 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க 1848. அதே மாதிரி
இவருடைய கொள்கை அப்படின்னா என்னென்னா பிராமணர்களை வந்து எதிர்க்கிறது தான் இவருடைய கொள்கை. பிராமணர் இயக்கத்துக்கு வந்து எதிராக எதிர்த்திருப்பார். தாழ்த்தப்பட்டவங்களையும் பெண்களுக்கு அவருடைய முன்னேற்றத்துக்காகவும் போராடி இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஜோதிராவ் பூலே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் இது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறித்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிறித்துவ குல ஆசிரமம் திருப்பத்தூர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து நிறுவப்பட்டது அப்படின்றது வந்து இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்தது தலைக்கோட்டை போர் என்று அழைக்கப்படுது எதுனா, தலைக்கோட்டை போர் அப்படின்றது எதுனா ராட்ச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தலைக்கோட்டை போருக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா தலை மேலே ஆரஞ்சு பழம் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு ஆபோச்சுங்க. ஓகேங்களா? தலை மேலே ஆரஞ்சு பழம் விழுந்துருச்சு. ஆரஞ்சு அப்படின்னா 65 அப்படின்றது. அப்போ தலைக்கோட்டை போருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ராட்ச தங்கடி போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த தலைக்கோட்டை போர் வந்து யாருடைய காலத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் விஜயநகர பாமினி பேரரசுடைய காலத்தில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த விஜயநகர பாமினி வந்து 4 வம்சமாக வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. விஜயநகர அரசு வந்து சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. தலைக்கோட்டை போர் வந்து யாருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமராயரை எதிர்த்து தான் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து தோற்கடிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ராமராயர் தான் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ராமராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமனி சுல்தான்களெல்லாம் வந்து கலகம் செஞ்சு ஒருத்தர் மோத செஞ்சுருப்பார். ஸோ இதனால் அந்த தக்காணத்தில் இருக்கிற எல்லா சுல்தான்களும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராமராயரை எதிர்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தக்கான சுல்தான்களுக்கும் ராமராயருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா போர் வந்து நடக்கும். அதில் ராமராயர் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார். ஓகேங்களா? அப்போ அந்த தலைக்கோட்டை போரில் நிறைய பயங்கரமான மனித படுகொலைகள் எல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த சதாசிவராயர் இவர் கூட இருந்திருப்பார். கரெக்டாக? இப்போ சதாசிவராயர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தலைக்கோட்டை போர் பற்றின இன்ஃபர்மேஷன். தலைக்கோட்டை போர்னா 1965 நடந்திருக்கும். தக்கான சுல்தான்களுக்கும் வர்சஸ் ராமராயருக்கும் நடுவில் வந்து நடந்திருக்கும். இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்கள் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்தது சிவாஜி சுதந்திர அரசாக முடிசூட்டப்பட்ட இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராய்காட் போரில் தான் வந்து சிவாஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் முடிசூட்டிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரத் துறைமுகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது. ஏன்னா சிவாஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவுரங்கசீப் கிட்டேருந்து இந்த சூரத் துறைமுகத்தை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா பின்னாடி அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாற்றி வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து பின்னாடி வந்து அவுரங்கசீப்பால் கைது செய்யப்படுவார். சிவாஜியும் அவருடைய மகனான சாம்பாஜியும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் நடுவில் ஒரு மோதல் ஏற்படுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சூரத் துறைமுகமும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் சிவாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாதுகாவலர் இருந்தது யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் தான் வந்து அவருடைய பாதுகாவலராக வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து மராத்திய வம்சத்தில் ஒரு தலை சிறந்த அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் நமக்கு சிவாஜி தான் வந்து இருப்பார். ஸோ இவருடைய தலைநகரமும் பார்த்தீங்கன்னா ராய்கர் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ராய்கர் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதனுடைய இதுவையும் வந்து அதாவது சுதந்திர அரசராக வந்து முடிசூட்டிட்டு இருப்பார். ஸோ இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் இவருடைய தந்தை. அதுக்கப்புறமா தான் அவர் கீழே வந்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருப்பார்னா பாதுகாப்பு இவருடைய சிவாஜியையும் அவங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்து தாதாஜி கொண்டதேவருடைய பாதுகாப்பில் தான் விட்டுருப்பாங்க. அப்போ தான் தாதாஜி கொண்டதேவ் என்ன பண்ணிடுவார்னா எல்லா போர் எல்லாமே வந்து சிவாஜிக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி இது அரியணை ஏறினார் பார்த்தீங்களா ராய்கட் கோட்டையில். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1674 ஜூன் 6 வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அரியணை ஏறியிருப்பார். 1674 ஜூன் 6 தான் பார்த்தீங்கன்னா சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டத்தோடு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ராய்கட் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை வந்து ஏறியிருப்பார். ஸோ இந்த ஏர் வந்து முக்கியமான ஆபோச்சுங்க. 1674 ஜூன் 6 வந்து அரியணை வந்து ஏறியிருப்பார். அதுக்கப்புறம் அஃப்சல் கான் கூடலாம் வந்து நிறைய வந்து போட்டுட்ருப்பார். சேஷகான் கூட நிறைய போட்டுட்ருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதை மட்டும் பார்த்துலாம். ஸோ இது சரியாக பொருந்துடுன்னா கதார் கட்சி லாலா ஹார்தயால் தான் கரெக்டாக பொருந்திருக்கு. 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் எந்த மாதம் வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்னா February, March.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 1926 தான் தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அதனுடைய இலக்கு என்ன இருந்துச்சுன்னா 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்பம் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யஜோதக் சமாஜ் அப்படின்ற தோற்றுவதவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே. எப்போ அப்படின்னா 1873. அதே மாதிரி தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் எது அப்படின்னு பார்த்தா திருப்பத்தூரில் கிறிஸ்துவ குல ஆசிரமம் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க. தலைக்கோட்டை போர் என்னன்னு சொல்கிறாங்க, ராக்ஷஸ் தங்கடி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் வந்து ராய்காட்டில். ஸோ எப்போ அப்படின்னா 1674 ஜூன் 6ஆம் தேதி வந்து முடிசூட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து வீடியோ பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.